வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கு தரமான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய், விஷால், தர்சிகா அவங்க 2 பேரும் அரசல் புரசலா கிரஷ் இருக்கு, காதல் இருக்கு அப்படின்னு சாப்பாட ஊட்டி விடுறது, நைட் டைம்ல பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறி போயிட்டு இருந்துச்சு. அந்த சுத்தி விட்டு அந்த கேம் ஆடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் கேன் பாட்டில அப்ப கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்கவங்க யார பிடிச்சிருக்கு, யார்கிட்ட ப்ரப்போஸ் பண்றீங்க, யாரெல்லாம் அத பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது கூட, அப்ப தர்சிகா அவர்கள் எனக்கு கிரஷ் இருக்கு, நான் அவர்ட்ட போய் சொல்லணும், புடிச்சிருக்கு. கிரஷ்னா எல்லாம் அடங்கும். புடிச்சிருக்கு எல்லாமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால்ட்ட போயிட்டு பக்கத்துல உட்காந்து ப்ரொப்போஸ் பண்றாப்புல ஒரு சீன போட்டு, அது ஒரு ஒரு கன்டென்ட் மாரி கொண்டாந்துருந்தாங்களா. அந்த டைம்ல அந்த பாட்டில் சுத்தி விடும்போது நேரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பவித்ரா கிட்ட போய் நின்னுச்சு. அப்ப அவங்கட்ட கேட்கும்போது, "நீ வந்து இத பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு தர்சிகா வந்து இது விஷால்ட்ட லவ் பண்ற அந்த அந்த கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு திரியறத வந்து, "பண்ணாத எனக்கு சுத்தமா புடிக்கல. அப்படி பண்ணவே பண்ணாத. நல்லாவே இல்ல. சுத்தமா புடிக்கல. அருவருப்பா இருக்கு." அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அத அப்படியே தொடர்ந்து மனசுல வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க போல. இவங்க தொடர்ந்து அந்த கிரஷ், லவ் அந்த இதுல போயிட்டே இருக்கிறப்ப, பவித்ராவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்துருச்சாட்டுக்கு. வேற ரூம்ல இருந்து வேக வேகமா கத்தி, "இதெல்லாம் பண்ணாத. இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இங்க வா" அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, தர்சிகாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஏற்கனவே வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த பொம்மை டாஸ்க்ல ஒரு கட்டுப்புல தான் உள்ளுக்கு வந்தாங்க. அதுல தான் ஒரு இது ஏதோ பத்திக்கிச்சு போல. ஸோ அதுல வந்து இவங்க பவித்ரா ஏதோ வேணும்னே பண்ணியிருக்காங்க. நீனா விசாலோட ரொம்ப இது பண்ணிட்டு இருக்க. அதனால அந்த பொம்மைய ஒளிச்சு வை. அந்த பொம்மை அந்த இதுல வைக்கல அப்படின்னா, அந்த லாக்கர்ல அந்த அவங்க வந்து இன்னைக்கு வெளியேறுவாங்க அப்படிங்கிறாப்புல இருக்கிறப்ப தான் தர்சிகா வந்து அந்த தர்சிகா பொம்மையை குடுக்காம அங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம பவித்ரா காரணமா கூட இருந்திருக்கலாம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு ஆனந்தி. பஞ்சாயத்து வந்து ஆனந்தி வந்து 2 பேர் நடுவுல பேசிட்டு கம்முனு கம்முனுன்னு சொல்லும்போது 2 பேரும் வந்து, "நீ அப்படி கத்தி பேசுற, அப்படி பேசாதன்னு" சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அங்கேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா, கோவம் அடைஞ்சு தர்சிகா அவர்கள் போயிடுறாங்க. அப்ப வந்து ஆனந்தி வந்து நம்ம பவித்ரா கிட்ட சொல்றாங்க, "இதுக்கு முன்னாடி சீசன்ல அப்படிதான் ஒரு பையனுக்காக 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க. அது மாரி இந்த சீசன் ஆயிர மாட்டுக்கு. அது மாரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தனுக்காக 2 பேர் அடிச்சுக்கிறீங்க." அப்படிங்கும்போது, இங்க உங்க இவ்ளோ கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்ப, முத்து அந்த டீம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அவங்களும் வெளியில எங்கேயோ இருக்கிறாப்புல இருக்கு. ஆனா வந்து நம்ம இவன் விஷால் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஜாலியா கை காட்டிட்டு இருக்காப்புல. ஸோ அப்படியே கூலா இருக்காரு. இவங்க சண்டை அடிச்சுக்கிறதுக்கு அவருக்கு வந்து ரொம்ப என்டர்டெயின்மென்ட்டா இருக்கு போல. அவரும் வந்து அங்க வந்து சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாப்புல இருக்காரு. இந்த சைடு ஒரு டீம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, டான்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. யார்ரா அது அப்படின்னு பார்த்தோம்னா, முகத்த காட்டல. அந்த ட்ரெஸ்ஸ வச்சு முதல் ப்ரோமோல வந்தத வச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, சௌந்தர்யா அவர்கள் நல்லா அடிச்சுக்குங்க. பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரஸ்ட்டா இருக்கு. நீங்க அடிச்சுக்குங்க, நாங்க ஆடுறோம் அப்படிங்கிறாப்புல. சாக்லின் அந்த மொத்த பெண்களும் அந்த சைடு இருக்கிறப்ப, அங்க சௌந்தர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடுறாங்க. செம்மையா இருக்குது. இவங்க அடிச்சுக்கிற சண்டை அவங்களுக்கு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கு போல. அந்த சைடு விஷால் அவர்களுக்கு செம்ம என்டர்டெயின்மென்ட்டா இருக்கு போல. அவரும் அந்த சைடு இருந்துட்டு கை காட்டிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கான 2வது ப்ரோமோ பெரிய லெவல்ல இருக்கு. இன்னைக்கான ஒருத்தர் எலிமினேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்க மாட்டுக்கு. பட் இன்னைக்கான எபிசோட்ல தெரிஞ்சிரும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தர்சிகா அவர்கள் எலிமினேட் ஆகுறது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த டாஸ்க் அப்படி தான் குடுத்துருக்காங்க. 50வது நாள் நெருங்கிருச்சு. முதல் வீக்லயே வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்படி ஒரு சம்பவத்த பண்ணி விட்டாங்க. நம்ம ஷாஜான் அவர்கள் எலிமினேட் பண்ணி. இப்ப 50வது நாள்ல அந்த ஒரு சம்பவத்த பண்ணிவிட்டு, மறுபடியும் அவங்க வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ளுக்கு வருவாங்களா? இல்ல வேற நபர் இவங்களுக்கோசரம் வருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அர்ணவ் அவர்கள் வரதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர் வருவாரா என்னன்னு தெரியல. ஆனா இப்படி ஒருத்தர் டபுள் எவிக்ஷன், ட்ரிபிள் எவிக்ஷன் இருக்கும். 13 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. அப்படிங்கிறாப்புல ஒரு பேச்சுட்டு இருந்தாலும், அதெல்லாம் அவரு எலிமினேட்டே பண்ணல. சிங்கிள் பேர் தான் எலிமினேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பதிலா வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம தர்சிகா அவர்கள இப்ப இந்த வீக்ல இப்படி ஒரு டாஸ்க் வச்சு வெளிய அனுப்பிருவாங்க போல. அதுக்கு தகுந்தாப்புல மொத்த பேருமே ஒரு சதி மாரியே ஏதோ ஒண்ணு பண்ணி இது பண்ணிட்டாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் பண்றதுக்கோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டா பழகுறதுக்கோ வரல. நாங்க வந்து கேம் விளையாட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவும், ஆனந்தி அவர்களும் பேசுறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, தர்சிகா அவர்கள் செம்ம காண்டாவி அவங்க பாட்டுக்கு போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தர்சிகா அவர்கள் ஹெல்மெட் ஆவாங்களா? ஆக மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு.